ஐபிஎல் ட்ரேட் ரூமர்ஸ் திரும்பி பீக்காக போக ஆரம்பிச்சிருச்சு. ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் ரூமரில் ஒரு மேசிவ் அப்டேட் கிடச்சிருக்கு. அதை தான் மேஜராக வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். கூடவே வந்துட்டு சிஎஸ்கேவோட ஹெட் கோச் அப்டேட், ஜேஎஸ்கேவோட சைனிங் அண்ட் இந்தியா vs ஜிம்பாப்வே சீரிஸ் பற்றியும் பேச போகிறோம். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்துட்டு ஹாட் டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே. மறுபடியும் இந்த ட்ரேட் ரூமர் வந்துட்டு ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கு. இந்த தடவை வந்துட்டு இந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு திரும்பி அந்த ட்ரேட் டிஸ்கஷனுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு. அதில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்வியஸான ட்ரேட் அவங்களுடைய ரிக்வஸ்ட் தான். ஷிவம் துபே ப்ளஸ் ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே இமீடியட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஸ்கே சைட்லேருந்து வந்த கவுண்டர் ஆஃபர் தான் எல்லாரையும் ரொம்ப ஷாக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது ஒரு கிரேசியான ட்ரேட் டீல்னு நான் சொல்லுவேன். லைக் சிஎஸ்கே வந்துட்டு ஷிவம் துபே கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க, எம்ஐயும் வாங்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே வந்துட்டு அதுவும் துபே கூட வந்துட்டு நான் கலியில் அந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு டெவால்பர்ஸ் ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கூடவே வந்துட்டு 10 crores கேஷ் காம்பனண்ட்டும் வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு இது ரொம்ப அக்ரெசிவான ஆஃபராக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, பிரெவிஸ் வந்து ஒன் ஆஃப் தி இன்டெகிரல் 11ல் இருக்கிற பிளேயர் வந்து சிஎஸ்கேலேருந்து. பட் ஆனால் 2 இவ்வளோ பெரிய பிளேயர்ஸை கொடுக்குறதுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய ஆஃபர் தான் என்ன கேட்டால். பட் ஆனால் வந்துட்டு மும்பை சைட்லேருந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எம்ஐக்கு வந்துட்டு பிரெவிஸ் அவ்வளோ பெரிய ப்ரையாரிட்டி பிளேயரே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட வில் ஜாக்ஸ் இருக்காங்க, ஷெர்ஃபன் ருத்தர்ஃபர்ட் இருக்காங்க, ப்ளஸ் ஆல்ரெடி குவிண்டன் டிக்காக இருக்காங்க, அதுக்கப்புறம் ரயன் ரிக்கல்டன் இருக்காங்க. இப்படி 4 ஃபாரின் பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 2 பேர் ஆல்ரெடி ஆடுறாங்க, தேவைப்பட்டால் 3 பேரும் ஆடுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு ஃபாரின் ஸ்லாட்டை வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேட்டர் ஸ்லாட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் பிரெவிஸோட நீடுமே வந்துட்டு எம்ஐயோட பேட்டிங் லைனப்பில் தேவையில்லை. ஸோ நான் முன்னாடியே வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண தான் யோசிப்பாங்க. ஸோ கலீல் அகமது மாதிரி பவுலர் தான் நான் வந்துட்டு கொடுப்பாங்க. அதை மேபி அவங்க எம்ஐ டிஸ்கஸ் பண்ணி வேறு யாராவது கேட்பாங்க, லைக் அன்ஷுல் அப்படி கேட்பாங்க. ஆனால் அது கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சிஎஸ்கே நினச்சா. பட் ஆனால் சிஎஸ்கே இவ்வளோ அக்ரெசிவான அப்ரோச்சில் போகும்போது தேவைப்பட்ட அன்ஷுல் கம்போஸ் மாதிரி பிளேயரையும் டேபிள் டாப்பில் வச்சு அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. பட் பார்ப்போம். நான் வந்துட்டு ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு ஜூலை எண்டுக்குள்ளே இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரேன்னு பார்த்தா சிஎஸ்கே வந்துட்டு அக்ரெசிவாக ஹர்திக்கோட டீலை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எப்போ வருது, என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹெட் கோச்சோட அப்டேட்டு. இதில் வந்துட்டு ஒரு ரூமர் மாதிரி தான் பார்த்தேன். லைக் ராகுல் டிராவிட் வந்துட்டு சிஎஸ்கே ஹெட் கோச் ஆப்பர்ச்சுனிட்டி டிக்ளைன் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னா வந்துட்டு அவர் கம்ப்ளீட் கிரிக்கெட் ஆப்ரேஷன் மேலே இருக்கிற, அதாவது அந்த சிஎஸ்கேயோட மொத்த ஆப்ரேஷன்ஸுமே வந்துட்டு அவர் கண்ட்ரோலில் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் சிஎஸ்கேயோடைய மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நினைக்கல. டோனி வந்துட்டு ஒரு டெசிஷன் மேக்கராக இருப்பார், அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஹெட் கோச்சை தான் தேடுறாங்க. ஸோ அதனால் என்ன கேட்டால் வந்துட்டு ஹை ப்ரொஃபைல் ஹெட் கோச்சஸ் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்ப்பாங்க கோச்சஸ்ஸு. ஸோ அது யார் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்கன்னு எனக்கு இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் இந்த மாதிரி வந்துட்டு ராகுல் டிராவிடும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் ஹெட் கோச் பார்க்கலன்னா யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சீரியஸாக கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்குது. பார்ப்போம். அது கூடவே வந்துட்டு இப்போ சூப்பர் கிங்ஸோட ஃப்ரான்ச்சைஸில் இன்னொரு சூப்பர் கிங்ஸோட ஃப்ரான்ச்சைஸி என்ன அப்படின்னா ஜேஎஸ்கே ஜோபாஸ் சூப்பர் கிங்ஸோட நெக்ஸ்ட் சீசன் ப்ரீ சைனிங்கில் வந்துட்டு ஜேமி ஸ்மித்தை வந்துட்டு சைன் பண்ணுறதா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஒன் ஆஃப் த ஓவர்டன் பிரதர் லைக் கிரைக் ஆர் ஜேமி, அவங்க 2 பேர் யாரோ ஒருத்தரை சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேமி ஸ்மித் வந்துட்டு பேரோட ரொம்ப நாளாக வந்துட்டு சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் இருக்குது. லைக் மினி ஆப்ஷன்லேயுமே வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸும் இருந்தது. ப்ளஸ் போன வருஷமே வந்துட்டு ஜேஎஸ்கே அவரை ப்ரீசைன் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவர் வந்துட்டு இன்ஜூர் ஆகி அவர் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அவரை சைன் பண்ணலை அதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சைன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஓடிஐ வேர்ல்டு கப்புமே நடக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஜேமி ஸ்மித்தும் இங்கிலாந்துக்கு ரீசெண்டாக ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணிகிட்டு இருக்காரு, 100ல் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த சைனிங்ஸ் அஃபிஷியலாக ஆகிறதுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் ஃபைனலி வந்துட்டு இந்தியா vs ஜிம்பாப்வே சீரிஸ் தான் கைஸ். இந்தியா கம்ஃபர்டபுளாக சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. சீரீஸோட ஸ்டார் யார்? வைபவ் சூரியவன்ஷி தான். நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸு, பேட்டிங்கில் ஃபியர்லெஸ் அப்ரோச்சு, மேட்ச் வின்னிங்ஸ் நாக்ஸ் 2 மேட்ச் அடித்தார். பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டும் டிசர்விங்காக அவருக்கு தான். ஆனால் இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை பற்றி நான் பேசுனேன் கைஸ், நன் அதர் தென் அபிஷேக் சர்மா. கடைசி 6 மேட்ச்சில் ஒரு 10 ரன் கூட தாண்டல. ஸ்டில் அவருக்கு வந்துட்டு கண்டினியூஸாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருக்குது.
அதே நேரத்தில் சஞ்சுக்கு வந்துட்டு 3 மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. பர்சனலாக இது கேட்டால் ரொம்ப பயாஸ்டாக தான் வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுது. செலெக்ஷனில் ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. ஒரு பிளேயருக்கு இன்னொரு ஃபேராக ஒரு டெசிஷன் போகுது, இன்னொரு பிளேயருக்கு இன்னொரு அன்ஃபேரான டெசிஷன் போகுது. எல்லா பிளேயரையும் ஒரே மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அதுதான் ஃபேராக இருக்கும் ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்துட்டு செலக்டரும் ஹெட் கோச்சஸும் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இல்லைனா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், பிளேயர்ஸோட மொரால் அடி வாங்கும். ஸோ ஃபியூச்சர் சீரீஸில் செலக்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா ட்ரேட் நடக்குமா? சிஎஸ்கேவோட ஆஃபர் ஓவர் அக்ரெசிவாக இருக்கா? அதுக்கப்புறம் வைபவ் இந்தியாவுடைய பெர்மனன்ட் ஓப்பனர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா? உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு. பை கைஸ், see you in the next video.